ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரிஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பேபிகார்ன் சில்லி மஞ்சூரியன் தாங்க. இது வீட்டில் எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு பேபிகார்ன் பேக்கெட் வாங்கியிருந்தேன். தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். பேபிகார்னை ஒரு பீஸ் நாலாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி நீளமாக வெட்டி வச்சுருந்தேன் இந்த ஷேப்புக்கு. இதில் மேலே கோட் பண்ணுறதுக்கு மைதா மாவு ஒரு 3 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன், அதுக்கு அடுத்தது பெப்பர் 1 ஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, இதெல்லாம் அது மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு டஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது அந்தமாதிரி தண்ணி ஊற்றாமல் அப்படியே ட்ரையாக அப்படியே கலந்து கொடுக்கணும். ஈக்குவலாக கலந்துட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்புறம் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கை வச்சு கூட கலந்துக்கலாம். ஈவனாக கலந்து கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே கோட் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் மேரினேட் ஆகட்டும். அப்படியே பிளேட் போட்டு மூடி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதில் நான் பேப்ரிகார்ன் சேர்த்துக்கிறோம். இது நீங்கள் சில்லி வேணுன்றதுனால இது சேர்க்குறது, இது ஆப்ஷனல் தான். இது பேப்ரிகான்றது சில்லி பவுட்ரு தான், ரெட் சில்லி. இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஸ்பைஸ் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இது சேர்த்துக்கலாம். எங்களுக்கு ஸ்பைஸ் வேணுன்றதுனால நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். இப்போ கடாயில் எண்ணெய் சூடாகிட்டுருக்குது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேபிகார்னில் இந்த கோட்டிங்லாம் நல்லா ஊறி இருக்கும். இப்போ பொரிச்சிக்கலாம். கையில் இந்த மாதிரி உதுத்து விட்ட மாதிரி போடுங்க. அப்படியே மொத்தமாக போட்டால் ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்று. அந்த மாதிரி கையில் உதுத்து விட்ட மாதிரி போடுங்க. அப்படியே 1-2 ஒட்டிக்குச்சுன்னா நீங்கள் கரண்டியை வச்சு அப்படி குத்தி விட்டிங்கன்னா அப்படியே பிரிஞ்சுக்கும் அது. இப்போ இந்த கோல்டன் கலரில் வந்திருக்குது. இது நான் சில்லி பவுட்ரு போட்டிருக்கிறதுனால இந்த கலரில் கிடச்சிது. இது போடாமல் இருந்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். இப்போ நான் 2 பேட்சாக பொரித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இன்னொரு பேனில் எண்ணெய் விட்டு சூடாகிட்டுருக்குது. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துப்போம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பொடியாக கட் பண்ண பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், குடமிளகா, சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பொடியாக சாப் பண்ண பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்தது அதில் பாதி அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி, இது கட் பண்ணி தாங்க சேர்க்கணும். அப்புறம் இந்த க்ரீன் சில்லி 2 எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்த பொடிசாக அதையும் சேர்த்துக்கிட்டோம். இப்போது ஒரு வெங்காயம் இந்த மாதிரி டைஸ் ஷேப்பில் கொஞ்சம் பெருசாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு உதுத்து விட்டுருக்கேன், அது போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு குடமிளகாவை இந்த மாதிரி ஷேப்பில் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சு அதையுமே கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். ஆனால் ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம சாஸ்லாம் சேர்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சேர்த்தது ரெட் சில்லி சாஸு, நெக்ஸ்ட்டு சோயா சாஸு, எல்லாம் ஒரு சின்ன கப்பு, குட்டியான ஒரு கப்பில் நான் ஒரு கால் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது ஸ்பூன் மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் இருக்கும் ஒவ்வொன்றும். இது டொமேட்டோ கெச்சப். இது எல்லாம் ஈக்குவல் குவான்டிட்டிக்கு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ரெட் சில்லி சாஸ் இல்லைன்னா வீட்லேயே நீங்கள் வரமிளகாயை சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிக்கலாம். அதாவது விதையை எடுத்துகிட்டு அடிக்கணும். அரைச்சிங்கன்னா ஒரு திக்கான ஒரு பேஸ்ட்டு கிடைக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு லேசாக கொதி வந்ததும் கொஞ்சம் சால்ட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு கலந்து கொடுத்துட்டு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுடலாம். இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கிற அந்த பேபிகார்னை இதில் போட்டுக்கலாம். இந்த பேபிகார்னை அப்படியேவும் சாப்பிட்லாம், ஸ்நாக் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக. இப்போ இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டாஸ் பண்ண முடிஞ்சதுன்னா டாஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரண்டியில். இது ரொம்ப அடுப்பில் வச்சு வேக வைக்கக்கூடாது. வெங்காயம் குடமிளகாலாம் லைட்டாக தான் இருக்கணும், ஃபுல் குக் ஆகக்கூடாது.
இது ஃபுல்லாக சிம்மில் வச்சு தான் பண்ணது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி போட்டுட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பேபிக்கான நீங்கள் வந்து ஸ்நாக் மாதிரி ஈவினிங்க்கும் சாப்பிட்லாம். நீங்கள் ஃப்ரைட் ரைஸ்க்கு நூடுல்ஸ்க்கு சாப்பிட்லாம் சைடிஷ்ஷாக வச்சுக்கிட்டு. நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தியோடு நாங்கள் எங்கள் வீட்டில் அதை தான் செஞ்சோம். சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.